40 நாட்கள் மட்டுமல்ல, இப்ப நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். அதனால நமக்கு எந்த நாள் தான்? உயிர்த்தெழுந்த நாள் தான். பின்னால இயேசு கேட்ட கேள்விகள் நான் 7 சுருக்கியிருக்கேன். ஒருவேளை நம்ம தனித்தனியா வச்சா 10 கூட போகலாம். ஆனா 7 கேள்விகளாக ஒரு ஞாபகத்திற்கு இருக்கும்படியாக சுருக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு ஆரம்பமாக இருக்கு. பின்னால எல்லாருக்கும் தோன்றி நீங்க உபதேசம் பண்ணல, சில கேள்வி என்ன செய்யறாரு? கேள்விகளை கேட்கிறார். இந்த கேள்விகள் மூலமாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேள்விகளை நம்ம என்ன செய்வோம்? கேள்விகளை முதல்ல ஒரு கேள்விகளை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேள்விகளுக்காக நம்ம ஆவியானவர் கொடுக்கிற விளக்கத்தையும் ஆவியானவர் கொடுக்கிற காரியங்களை நம்ம பேசுவோம். அல்லேலூயா. முதல் கேள்வி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழுப்புகிறது என்ன? இதுல 2 கேள்வியாக பிரித்திருக்க. ஒன்று, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள். கேள்வி 2, ஏன் சந்தேகங்கள் உங்கள் இருதயங்களில எழும்புகிறது. அடுத்து 3வது கேள்வி, லூக்கா 24:41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கு உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். 3வது கேள்வி, உங்களிடத்திலே சாப்பிடுவதற்கு புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்டிருக்கிறார். 4வது கேள்வி, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 20:15. இயேசு அவர்களை பார்த்து, நீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இங்கே 2 கேள்வியாக இருக்கிறது. நம்ம ஒரு கேள்வியா வைத்துக் கொள்வோம். யாரை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டிருக்கிறார். 5வது கேள்வி, லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன பேசிக்கொண்டு வருகிறீர்கள், சொல்லிக் கொள்வது என்ன என்று கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 6வது கேள்வி, யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தால் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நீ என்னை கண்டதினால விசுவாசித்தாயா அப்படின்றதான் கேள்வி. ஆனா காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீ கண்டதுனால விசுவாசித்தாய், அப்ப நீ என்னை கண்டதுனால விசுவாசித்தாயா அப்படின்னு கேள்வி. அடுத்து 7வது கேள்வி, யோவான் 21ஆம் அதிகாரம் 15-17 முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அல்லேலூயா. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். கேள்வி ஒன்றுதான்,
அதில்தான் மூன்று முறை ஒரே கேள்வியை திரும்ப கேட்கிறார். இல்லையா? அதனால 7வது கேள்வி நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா, இந்த கேள்வி. இந்த 7 கேள்விகளை நம்ம இன்னைக்கு ஆவியானவர் சொல்லி நேரத்திற்குள்ள நம்ம என்ன செய்வோம், பார்த்து வருவோம். எவ்வளவு நேரம் போதோ அதுல கேள்விகளை பார்த்துட்டு மற்றபடி நம்ம தொடர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவதாக கேட்கிறார், ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் சந்தேகப்படுகிறாய்? முதல் கேள்வி, ஏன் கலங்குகிறாய்? இல்லையா? வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? முதல் கேள்வியை பார்ப்போம். நீங்க ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் கலக்கமாய் இருக்கிறீர்கள்? அன்று உயிர்த்தெழுந்து வந்து விட்டார். என்ன சூழல்? இப்ப இயேசு என்ன செய்திருக்கிறார்? இயேசுவானவர், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்த பின்பாக சீஷர்களுக்கு தோன்றுகிறார். தோன்றுகின்ற பொழுது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்த மாதிரி தெரியல. அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? ஒரு பயம் வந்து இருக்கிறது, ஒரு குழப்பம் வந்து இருக்குது. இது இயேசுதானா இல்ல வேற யாருமா? அல்லது அவங்க அந்த வசனம் சொல்லுது, ஆவி என்று ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இப்போ அவங்களுக்குள்ள இயேசுவை பார்க்கிற மாதிரி இல்ல, இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற மாதிரி இல்ல. அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது, ஒரு குழப்பம் வந்துருச்சு, ஒரு 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 நம்பிக்கையானது இழந்து போன நிலையில இருக்கிறாங்க. இயேசு மரித்து விட்டார், இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையா, இந்த நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. இப்ப இயேசு முன்னாடி வந்து நிற்கிறாரு. இவங்களுடைய பயம் அதிகரிக்கிறது, அதிகரிச்சு கலக்கம் அடைகிறார்கள். இந்த ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஏன் கலங்குகிறீங்க, ஏன் கலங்குகிறீங்க? அப்போ இவங்க யார் அப்படின்னா, இயேசுவோடு கூட நடந்தவங்க, இயேசுவோடு கூட அற்புதங்களை பார்த்தவங்க, இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் கண்ணார கண்டவங்க. ஆனா இப்போ என்ன நடக்குது? அவர் உயிர்த்தெழுந்து வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்த பின்னாடி பயப்படுகிறார்கள், பயம் வந்து இருக்கிறது. ஒன்று கவனித்துக் கொள்ளுங்க, இந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்களே, எவ்வளவுதான் அனுபவம் இருந்தாலும் நமக்குள்ள விசுவாசம் இல்லை என்று சொன்னால் பயம் வரும். அவரோட போனாங்க, நடந்தாங்க, பேசினாங்க, அற்புதங்களை எல்லாம் பார்த்தாங்க. அவரே சொன்னாரு, 3ஆம் நாளில நான் செய்வேன், உயிரோடு எழுப்பி வருவேன்னு சொன்னாரு. எல்லாம் கேட்டிருந்தோம், பார்த்திருந்தோம். அவங்களுக்குள்ள என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. வந்து நிற்கிறது இயேசுதான்ற விசுவாசம் இல்லை. ஆமா, அவர் அன்னைக்கே சொன்னார்ல, உயிர்த்தெழுவேன்னு சொன்னார்ல, அதான் வந்து நிற்கிறாரு அப்படின்ற விசுவாசம் இல்லை. ஒரு ஆவியை பார்ப்பது போல என்ன செய்தாங்க? பார்த்தார்கள். அப்போ இவங்களுக்குள்ள வருகின்ற ஒரு கலக்கம் என்ன? கலக்கம் எப்போது வரும் என்று சொன்னா, எப்பொழுது நம்மிடத்துல விசுவாசம் குறைகிறதோ, எப்பொழுது நம்மிடத்துல நம்பிக்கை குறைகிறதோ, அப்போ நமக்கு கலக்கம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில அப்படிதான், இந்த உலக வாழ்க்கையில எப்போ ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை நமக்கு போயிடுச்சோ, அப்போ ஒரு பயம் வரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு, என்னால என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி சொல்ல போறேன்னு தெரியல, எப்படி பேச போறேன்னு தெரியல, எப்படி வாழ போறேன்னு தெரியல, எப்படி ஓட போறேன்னு தெரியல. ஏன்? ஆண்டவர் மேல இருக்கிற பயமானது, மேல உள்ள நம்பிக்கையானது போயிடுச்சு, விசுவாசம் போயிடுச்சு. விசுவாசம் போனதுனால பயம் உள்ள வந்துச்சு. பயம் உள்ள வந்ததுனால என்ன போட்டு மனசுல போட்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறோம், கலங்கி கொண்டே இருக்கிறோம். இல்லையா? அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் கலங்குற? ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு? உனக்கு ஏன் இந்த விசுவாசம் இல்லாம போயிட்ட? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாரு? ஏன் உனக்கு இந்த பயம்? ஏன் உனக்கு இந்த பயம் வருகிறது? ஏன் உனக்கு இந்த கலக்கம் வருகிறது? நீ என்னை விசுவாசிக்கலையா? என்னை நம்பலையா? நான் சொன்ன வார்த்தைகளை நீ நம்பலையா? சத்தியத்தை நம்பலையா? வார்த்தைகளை நம்பலையா? ஏன் உனக்குள்ள ஒரு கலக்கம் வருது? என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, ஏன் கலங்கிட்டு இருக்கிற? டோன்ட் வரி, நான் இருக்கிறேன்.
உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எனக்குள்ள உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இருக்கிறார், எங்க வீட்டுல இருக்கிற, குடும்பத்துல இருக்கிறார், என் பிள்ளைகளோட இருக்கிறார் சொன்னா எனக்கு எந்தவித அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை. அடியேன் உள்ளத்திலே ஆண்டவரே சுய அடைக்கல பாறை, ஆதலால் குறையில்லை. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. எப்பொழுது நமக்குள்ள ஒரு கலக்கம் வருகிறதோ, எல்லாம் கவனிங்க, எப்பொழுது நமக்குள்ள ஒரு பயம் வருகிறதோ, எப்பொழுது நமக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலை வருகிறதோ, என்னது சொன்னேன், எப்போ பயம் வருதோ, எப்போ கலக்கம் வருதோ, எப்போ நம்பிக்கையற்ற சூழ்நிலை வருதோ, அப்போ சந்தேகம் வரும். இல்லையா? அப்ப என்ன வரும்? சந்தேகம் வரும். அதனால ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, ஏன் சந்தேகப்படு. கலக்கம் வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? சந்தேகம் வந்துவிடும். பயம் வந்துருச்சுன்னா சந்தேகம் வந்துடும். நம்பிக்கை போச்சுன்னா சந்தேகம் வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் அதை சேர்த்துக்க, ஏன் சந்தேகப்படுகிறீங்க? என்னோட தானே இருந்தீங்க, என்னோட தானே நடந்தீங்க, என்னோட தானே வந்தீங்க, என்னோட தானே பேசுனீங்க, நான் செய்த அற்புதத்தை எல்லாம் பார்த்தீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சந்தேகம்? நான் சொல்லியிருக்கேன்ல. அப்ப ஏன் சந்தேகம் வருது? ஏன் பயப்படுறீங்க? நம்ம இதுல இந்த பயம், இந்த குழப்பம், இந்த நம்பிக்கை இழப்பு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலக்கத்தை கொடுக்கின்ற பொழுது மனசு என்ன செய்ய ஆரம்பிக்குது? சந்தேகத்துக்குள்ள போகும். அல்லேலூயா. சந்தேகம் என்ன செய்ய, எப்படி சொல்றது அப்படின்னா, சந்தேகம் ஒரு சூழ்நிலையை ஒரு சூழ்நிலை வருகிறது. இப்படி பார்ப்போம், ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன வருது? சந்தேகம் வருது. தானே? ஒரு சூழ்நிலை வருது, அதை பார்க்கும்போது நமக்கு சந்தேகம் வருது. ஆனா இந்த சூழ்நிலை நம்முடைய கலக்கத்தை முடிவு செய்கிறதா, நம்முடைய நம்பிக்கையை முடிவு செய்கிறதா, அல்லது இந்த மனசு, இந்த உள்ளம் முடிவு செய்கிறதா? எது முடிவு செய்கிறது? சூழ்நிலை முடிவு செய்யல, மனசுதான் முடிவு செய்யும். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த சூழ்நிலை என்ன செய்யப்படலாம்? மாற்றப்படவும் செய்யலாம். ஆனால் தீர்மானிக்கிற மனசுதான் முக்கியம். மனசு என்ன? இந்த சூழ்நிலை பார்த்த உடனே இதுதான் அப்படின்னு மனசு என்ன செஞ்சிருது? முடிவு பண்ணிடுது. நான் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். எப்ப நமக்கு சந்தேகங்கள், அதான் சந்தேகங்கிறது ஒரு பிசாசு அப்படின்னு சொல்லுவோம். சந்தேக பேய், சந்தேக பேய். ஒரு சந்தேக பேய் உள்ளுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா வாழ்க்கை போச்சு. அப்ப ஒண்ணு சந்தேகத்தை எடுத்து வெளியே போடணும், அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும், அல்லது நம்பிக்கை உண்டாகும்படியாக நம்ம என்ன செய்யணும்? காட்ட வேண்டும். லேலுயா, லேலுயா. இப்போ இந்த சந்தேகம் எப்போ வரும்னு சொன்னேன்? எப்போ மனசுல பயம் வருதோ, எப்போ நம்பிக்கை இல்லாத சூழல் வருதோ, எப்போ கலக்கம் வருதோ, அப்போ சந்தேகம் வருகிறது. அப்போ நான் எடுத்து போட வேண்டியது எதெல்லாம்? பயத்தை எடுத்து போடணும், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை எடுத்து போடணும், கலக்கங்களை எடுத்து போடணும். போட்டேன்னா இந்த சூழ்நிலை என்ன செய்யப்படும்? மாற்றப்படும். நமக்குள்ள என்ன இருக்காது? சந்தேகமானது வெளியேறும். ஆனா ஒரு தடவை சந்தேகப்பட்ட நம்முடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். ஒரு தடவை சந்தேகப்பட்டோம்னா அதை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். திரும்ப அதாவது சொல்லுவாங்க, கெட்டவன் அப்படின்னு ஒரு நிமிஷத்துல பேர் எடுத்தவன், ஆனா நல்லவன் பேர் வாங்குறதுக்கு வாழ்நாள் முழுவதும் போராடணும். இன்றைக்கு நல்லவன், இன்றைக்கு நேற்று கெட்டவன் சொல்ல, இன்னைக்கு நம்மள நல்லவன் சொல்லவே மாட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் அந்த புள்ளியோட தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
அப்போ சந்தேகத்தை நம்ம என்ன செய்யணும், ஆரம்பிக்கிட்டோம். அதனால சொல்றேன், சந்தேகம் அப்படின்ற ஒரு காரியத்தை தீர்மானம் செய்யுது. இது இப்படித்தான், இவர் இப்படித்தான், இவன் இப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான் ஒரு தீர்மானம் முடிவு செய்வது என்பது அந்த சூழல் முடிவு செய்யல, மனசு முடிவு செய்யுது, இந்த உள்ளம் முடிவு செய்து, இந்த இருதயம் முடிவு செய்யுது. அப்போ சூழ்நிலையை பார்த்துட்டு நான் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து நான் செய்ய முடியாது, முடிவுக்கு வர முடியாது. சூழ்நிலை வருதே, சூழ்நிலை நான் பார்க்கிறேனே, நான் கண்ணால பார்க்கிறேனே, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதே, கண்ணால பார்க்கிறேன். கண்ணால பார்க்கிறது ஆனா இருதயம் நம்புகிறதா அப்படின்றதுதான். இருதயம் கண்ணால பார்க்கிறது எல்லாம் நான் நம்ப முடியாது, காதால கேட்கறது எல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. இருதயம் எதை தீர்மானிக்கிறது என்பது எனக்குள்ள இருக்கிற பயத்தையும், எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும், எனக்குள்ள இருக்கக்கூடிய கலக்கத்தையும் கொடுத்தது இல்லையா? அப்ப நான் ஒரு காரியத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள நான் என்ன செய்யணும், நான் எதுல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஒருவேளை நான் இப்படி கூட சொல்றேன், ஒரு கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ மகன் மேலேயோ எனிதிங் நான் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இவருக்கு செய்வார், இருப்பார், செய்ய மாட்டார், நம்பிக்கை வச்சிருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு எதிரான ஒரு சூழ்நிலை வரும்போது என் நம்பிக்கை என்ன செய்யுது, உடைக்கப்படும். ஆனாலும் நான் நம்பிக்கை இல்லை, இந்த சூழ்நிலை என்ன செய்யப்படலாம், மாற்றப்படலாம். மாற்றப்பட்டுச்சுன்னா என் நம்பிக்கை வீண் போகாது. இந்த சூழ்நிலைக்கு நான் என்ற தீர்மானத்துக்கு நான் வரும்போது சந்தேகம் எனக்குள்ள இருந்து என்ன செய்யப்படுது, எடுத்து போடப்படுது. இப்போ இப்போ புயல் அடிக்குது, ஆண்டவர் போயிட்டு இருக்கிறாங்க, படகுல போயிட்டு இருக்கிறாங்க. என்ன இருக்குது, புயல் அடிக்குது. புயல் அடிச்ச உடனே கப்பல் படகு என்ன செய்யணும், கவிழ்ந்துடும். இது என்னது, புயல் அடிச்சா கப்பல் கவிழும், படகு கவிழும். இது பயமா நம்பிக்கையா? பயம். இந்த பயம் வருது. பயம் வந்த உடனே என்ன செய்யறாங்க, இயேசு அங்கதான் இருக்க, அந்த படகுல தான் இருக்கிறார், அந்த படகுல தான் அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். இப்ப இந்த பயம் வந்த உடனே என்ன செய்யறாங்க, போதகரே நாங்கள் மடிய போகிறோம். என்ன தீர்மானம் பண்ணுது மனசு, என்ன தீர்மானம் பண்ணுது, நாங்கள் மடிய போகிறோம். மனசு தீர்மானம் பண்ணிருச்சு, மடிஞ்சிருவோம், செத்துருவோம். அப்படியே போய் ஆண்டவர் சொல்றாங்க. ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு, ஏன் பயப்படுகிறாய், அற்ப விசுவாசி. இப்ப நம்பிக்கை இல்லாதவன ஆண்டவர் இருக்கிறாரு, உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்யறாரு, என் கூட இருக்கிறாரு. அவர் என்ன செய்ய மாட்டாரு, என்னை இந்த மாதிரியான காரியங்களுக்கு விட்டு விட மாட்டார். இந்த நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா நான் பயப்பட மாட்டேன். நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய்ய, எங்க வேணாலும். என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா நான் கவலைப்பட மாட்டேன். அவ ஒரு பையன் கூட நின்று பேசிட்டு இருந்தாலும் நான் எனக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சுன்னா நானு சந்தேகப்பட மாட்டேன். அவன் ஒரு பிள்ளை கூட பேசிட்டு இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், சந்தேகம். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். அப்ப இந்த சூழ்நிலையை பார்த்துட்டு என்னுடைய இருதயம் ஒரு முடிவு பண்ணாது. அவ்வளவுதான், அவன் பேசிட்டு இருக்கான்ல, அவன் 2 பேரும் லவ் பண்றாங்க, ஓடி போயிடுவான், அவன் இது பண்ணிடுவான், அவன் அப்படியே போயிடுவான், அப்படி நான் பயந்துட்டேன்னு சொன்னா எனக்கு என்ன வந்துடும், அவன் எங்க பேசுறாலும், யார்கிட்ட பேசுறாலும், எதுக்கிட்ட பேசுறான், எனக்கு ஒரு சந்தேகம் இருந்து. சந்தேகம் என்பது சூழ்நிலையை கொண்டு வந்து, சூழ்நிலை என்ன செய்யும் அப்படின்னா, சூழ்நிலை வாய்ப்புகளை கொடுக்கும். இப்படி இந்த இடத்துல அப்படி பேசுற மாதிரி, இங்க பேசுற மாதிரி, அங்க பேசுற மாதிரி, அங்க சொல்ற மாதிரி, இங்க போற மாதிரி, இதை எடுக்கிற மாதிரி, அதை எடுக்கிற மாதிரி, இதோட நடக்கிற மாதிரி, இப்படி சூழ்நிலை வாய்ப்புகளை கொண்டு வரும். இதெல்லாம் வாய்ப்புகள். ஆனா அந்த வாய்ப்புகளை தட்டி கழிப்பதும், வாய்ப்புகளை விட்டு வெளியே வருவதும் யாரை பொறுத்து இருக்குது, என்ன பொறுத்து இருக்குது. ஏன்னா ஏன் மேல ஒருத்தர் என்ன வச்சிருக்காரு, நம்பிக்கை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்புக்கு சூழ்நிலை வராம இல்லை. ஆதியாகமத்துல யோசேப்புக்கு என்ன வந்துச்சு, சூழ்நிலை வந்தது. ஆனா என்ன செஞ்சா யோசேப்பு, அந்த வாய்ப்பை தட்டிட்ட. ஏன்னா நான் உன்னை பார்க்கிறதா, என்னை படைத்த ஆண்டவரை பார்க்கிறதா, நான் அவருக்கு உண்மையா இருக்க விரும்புறேன்.
அப்ப ஒவ்வொரு சூழ்நிலைகள் வருகின்ற பொழுதும் நான் தேவனை நோக்கி பார்க்க எனக்குள்ள இயேசு இருக்கிற வருவாங்க, லெட்டர் கொடுப்பாங்க, பவுன் வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே எல்லா சூழ்நிலையும் அப்படியே உருவாகிட்டு எல்லாம் பேசுவாங்க. இப்ப பேச பேச இந்த சூழ்நிலைகள் நான் உள்ள போயிட்டேன்னு வச்சுங்க, சூழ்நிலையை அடாப்ட் பண்ணிட்டேன்னா என் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்காரு பாருங்க. அது அம்மாவோ அப்பாவோ யாரை காட்டுல ஆண்டவர் நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு மாற நானு. அப்ப அந்த நம்பிக்கையை மீறுகின்ற பொழுது எனக்குள்ள ஒரு பயம் வரும், எனக்குள்ள ஒரு கலக்கம் வரும். ஏண்டா இந்த வாழ்க்கைன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பிரச்சனை எங்க இருக்கு? இப்ப புயலா பிரச்சனை நமக்கு. சீஷர்களுக்கு எது பிரச்சனையா இருந்துச்சு? புயல் அடிச்சு அதுவா பிரச்சனை? புயலினால நாம செத்து போவோம், மடிந்து போவோம்ன்றது பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்ததுனால அவங்க என்ன சந்தேகப்பட்டாங்க? இயேசு இருந்துமே அவங்களுக்கு என்ன வந்துச்சு? செத்துருவோங்கிற சந்தேகம் வந்து விட்டது. ஆண்டவர் சொன்னது அற்ப விசுவாசி, நம்பிக்கை இல்லை உனக்கு. நம்பிக்கை இருந்தா நீ இப்படி பேசுவியா? ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, என்ன செய்ய போறோம்னு கலங்குவியா? பயப்படுவியா? நம்பிக்கையோடு. அப்போ பயம், கலக்கம், குழப்பம் இதெல்லாம் என்ன செய்யும்? வருகின்ற பொழுது சந்தேகங்கள் வரும். சந்தேகம் வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு சூழ்நிலைகளை விட்டு வெளியே வந்து, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை விட்டு வெளியே வந்துடும். ஆனா சூழ்நிலைகள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வராது. அந்த சூழ்நிலையை பார்க்கும் போது ஏற்படுகின்ற நம்பிக்கை இழப்பு உங்களுக்குள்ள சந்தேக பேயை கொண்டு வந்து வெளியே வந்ததே ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் இருக்காரு, எல்லாம் பார்த்துக்குவார். ஆண்டவர் இருக்காரு. நான் செய்ய வேண்டியது என்ன? சூழ்நிலையை பார்க்கிறேன், அவங்க என்னுடைய பயம் நீங்குவதற்கு நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு, என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, என்ன போய் முடியுமோ, எதுல போய் முடியுமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க மாற்றும், உங்களால முடியும். உங்களால சூழ்நிலையை மாற்ற முடியும். உங்களால இந்த அவங்க பிரிக்க முடியும். உங்களால இதை குழப்பத்திலிருந்து நீக்க முடியும். இந்த கடல்ல இருந்து விடுதலை தர முடியும். சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் மாற்ற முடியும். நான் உங்களை நம்புறேன் ஆண்டவர், நான் உங்களை விசுவாசிக்கிறேன். என் படகுல இயேசு இருக்கிறார், நாங்கள் மடிந்து போவது இல்லை. அந்த தீர்மானத்துக்கு நான் என்ன செய்யணும் பாருங்க.